الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كذب الفؤاد وما رأى. وقال النبي صلى الله عليه وسلم أنا نبي آدم بين الماء والطين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடராய் நூரே முஹம்மதி பெருமானார் என்ற அந்த பேரொளி தந்தை அப்துல்லாவிலிருந்து ஆமினாவின் மணிவயிற்றுக்குள் சென்று அவர்கள் எந்த மாதத்தில் பிறக்க வேண்டும், எந்த நாள் பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எப்படி சிறக்க வேண்டும் என்று ரப்பின் ஏற்பாடு. உலகத்தினுடைய மையப்பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்து ரபியுல் அவ்வல் மாதம், அதனால அந்த மாத பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் மாதத்தின் பெயர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலேயே முடிவு செய்யப்பட்டது. முஹர்ரம், சஃபர் என்பதெல்லாம் அவர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம், வசந்தமான மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள், பிறக்கப் போகிறார்கள். எந்த நாள் பெருமானாரை, ஜுமா என்பது இயற்கையில் சிறப்பான நாள். யோமு சபுத்தாக இருந்தால் சனிக்கிழமை யூதர்களின் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை நசாராக்களின் பெருநாள். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை திங்கள் கிழமை பிறக்க வைக்கிறார். திங்கள் இரவுதான் பெருமானார் பிறக்கிறார்கள். திங்கள் கிழமையை பற்றி நாயகத்திடத்திலேயே கேட்கப்பட்டது, ரசூலே திங்கள் கிழமையின் சிறப்பு என்ன? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். அந்த திங்கள் கிழமைதான் உலகத்தின் பொதுமறை அல் குர்ஆன் வழங்கப்பட்டது. லைலத்துல் கத்ரினுடைய இரவு திங்கட்கிழமையாக இருந்தது. திங்கட்கிழமைதான் அல் குர்ஆன் வஹி எனக்கு கிடைத்தது. திங்கட்கிழமைதான் ஹஜ்ருல் அஸ்வதை பொருத்தப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 36 வயதாக இருக்கிற போது காபாவை இடித்து கட்டுகிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை யார் பொருத்துவது என்ற பிரச்சனை வருகிற போது, நாளை காலை யார் முதலில் காபாவுக்கு வருகிறாரோ அவர்தான் ஹஜ்ருல் அஸ்வதை பொருத்த வேண்டும். மறுநாள் காலை காபாவிலே முதலில் நுழைந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் ஹஜ்ருல் அஸ்வதை பொருத்துவதற்கு பொருத்தமானவர் இவர்தான் என்று எல்லோரும் முடிவு செய்தார்கள். பெருமானாரை எடுத்து பொருத்த சொல்லுகிற போது துண்டை விரித்து ஹஜ்ருல் அஸ்வதை வைத்து எல்லாரும் உயர்த்துங்கள், எல்லா தலைவர்களும் தூக்குங்கள், சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் முகமாக எல்லோரும் உயர்த்துகிறார்கள். பெருமானார் எடுத்து பொருத்துகிறார்கள். அதுவும் திங்கட்கிழமை. வசனத்திலேயே சிறந்த வசனம், தீன் பூர்த்தியாக்கப்பட்டது என்று அரஃபா மைதானத்திலே இறங்கிய வசனம். அரஃபாவே சிறப்புக்குரிய இடம். அந்த அரஃபாவிலே அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, நபியே உங்கள் வேலை முடிந்து விட்டது என்று இறங்கிய வசனம்
அரபா மைதானத்தில் திங்கட்கிழமை தானே இறங்கியது. பெருமானார் சொல்லுகிறார், சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை பத்ர் போர்க்களம் தீர்மானிக்கிறது. அதில் மட்டும் தோல்வியாக இருந்தால் இஸ்லாம் இருந்திருக்காது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கப்பட்ட பத்ர் திங்கட்கிழமை தான் நடந்தது. உம்மத்தினுடைய ஆமால்கள் நல்லமல்கள் அத்தனையும் எடுத்து காட்டப்படுவது திங்கட்கிழமை தான். பெருமானார் சொல்லுகிறார்கள், சொர்க்க வாசல் திறக்கப்படுவது திங்கட்கிழமை தான். மனிதன் சாப்பிடுவதற்கான அஸ்ஜாறுகள், கனிவர்க்கங்கள், மரங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டது திங்கட்கிழமை தான். சொன்ன நாயகம் திங்கட்கிழமை தான் நான் மௌத்தாவேன் என்றும் சொல்கிறார். ஒரு ஆள் என்னைக்கு மௌத்தாவார்னு யாராவது சொல்ல முடியுமா? டேட் ஆஃப் பர்த் எல்லோருக்கும் தெரியும். டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? தெரிஞ்ச உலகம் இயங்குமா? ஆஜியார் என்ன 3 நாள்ல போக போறீங்களா? அவர் அன்னைக்கே போயிருக்கு இல்லையா? டேட் ஆஃப் பர்த்தை நாம் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் பெருமானார் தான் என்றைக்கு இறப்போம் என்பதையும் சொல்லுகிறார். திங்கட்கிழமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரினுடைய பிறப்புக்கு கிழமையில் திங்கட்கிழமையை தேர்வு செய்கிறார். மாதத்தில் ரபியுல் அவ்வளை தேர்வு செய்கிறார். இடத்திலே உயர்ந்த இடம், உலகத்திலேயே சிறந்த இடம் எல்லாம் மக்கா. இன்ன அமல வைத்தில் உதிஅல் இன்னாசில் அல்லத்தி பிபக்கத்த முபாரகா, குர்ஆன் சொல்லுகிறது. பரக்கத் பொருந்திய இடம். இங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன நன்மைதான். ஆனால் அங்கு சொன்ன 1,00,000, ஒரு சுப்ஹானல்லாஹ் 1,00,000, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 1,00,000 பரக்கத். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தமிழில் அர்த்தமில்லாத வார்த்தை பரக்கத். தமிழிலே சொல்லவே முடியாது. அதிகமாகுதல் என்றால் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, அபிவிருத்தி தவறு, ஆகமாகுதல் தவறு, எல்லாம் தவறு. வேற பரக்கத்துனா என்ன? ஒன்னாவே இருக்கு, 1,00,000 வேலையை. இதுக்கு தமிழ்ல ஒற்றை வரியில ஏதாவது சொல்ல முடியுமா? அது ஒன்னாத்தான் இருக்கும். ஆனால் 1,00,000. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தான இடத்தை தேர்வு செய்வான். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த பரக்கத்துக்கு உதாரணம் கொடுக்கறதா நிறைய கொடுக்கலாம். பள்ளியிலே அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வரலான்னு இருக்கிறாங்க. ஆனா பள்ளிக்குள்ள இருக்கிற அபூ ஹுரைரா பசியோடு இருக்கிறார். கடுமையான பசி அபூ ஹுரைரா. யாராவது வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேர அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வர, இக்ரினி அபா பக்கர், அபூபக்கரே வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுங்கள். இந்த இக்ரினி என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஓதி காட்டுங்கள் என்ற அர்த்தமும் இருக்கிறது, விருந்து கொடுங்கள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. பள்ளிவாசக்குள்ள வச்சு கேட்டதுனால, இக்ரினின்னு சொன்னதுனால ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுதுன்னு பக்கத்துல உட்கார்ந்து பசியோடு இருக்கிற அபூ ஹுரைராவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து பக்ரா ஓதி காட்டினார்களாம். எத்தனை ஜுஸ்? 2 ஜுஸ். ஏற்கனவே கடும் பசி. அவருக்கு முன்னால் உட்கார்ந்து பக்ராவை தலையை ஆட்டி ஆட்டி ஓத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியில்லாமல் நெளிகிறார்கள். ஓயாச்சு ஓதிட்டு அடுத்து உமர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு இக்ரினி யா உமர், நீங்களாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களேன். உமர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஆலை இம்ரான் ஓதி காட்டினார்களாம். ஒரு ஜுசு. தலைக்கிருக்கிருந்து சுத்துது. 2 பேர் போன உடனே ரசூலுல்லாவே வர்றாங்க. பெருமானாரை பார்த்தவுடன் அபூ ஹுரைரா பயந்து போனார்கள். 4-5 சூரா தெரிஞ்ச ஆளு தெரிஞ்சதெல்லாம் ஓதி காட்டிருச்சு. நீ 30 ஜுசுவும் வருகிறது. இக்ரினி என்று சொல்லி 30ஐயும் ஓதினால் நம்ம ஜனாதா தான் என்று முடிவு செய்து கொண்டு இக்ரினி யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல பெருமானார் சிரிக்கிறார்கள். நான் அபூபக்கரை போன்ற பக்ராவையோ உமரை போன்ற ஆலை இம்ரானையோ ஓதி காட்ட மாட்டேன், எனக்கு பின்னால் வாருங்கள், உணவு தருகிறேன். என்ன சந்தோஷம். அபூ ஹுரைரா பின்னால் செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று கேட்டால் ஒரு கிளாஸ் பால் தான் இருக்கிறது. பால் கிடைத்தால் போதுமே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த பாலை பெருமானார் தனக்கு கொடுப்பார்கள் என்ற ஆவலோடு, ரசூலே அந்த பாலை கொடுங்க. பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களையும் அழைத்து அபூ ஹுரைரா. ரசூலே ஒரு கிளாஸ் பால் 80 பேர்.
ஒரு மிடல் கூட குடிக்க முடியாது ரசூல். அழைத்து வாருங்கள். அபூ ஹுரைரா தந்திரம் செய்தார்கள். எல்லோரையும் அழைத்து வந்து முதல் ஆளாக தான் நின்று கொண்டார்கள். கொடுத்த உடனே குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துருவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்று கொண்டார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், எல்லோரும் குடிக்கட்டும். 80 பேரும் குடித்தார்கள். 80 பேரும் குடித்தார்கள். கடைசியில் அபூ ஹுரைராவிடத்தில் கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா குடித்தார்கள். மீண்டும் குடியுங்கள் அபூ ஹுரைரா, மீண்டும் மீண்டும் குடியுங்கள். ஒரு கிளாஸ் பால். 80 பேர் குடித்தார்கள். அப்படியே இருந்தது, ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதான் பரக்கத். காலம் முழுக்க பரக்கத்தை அள்ளி கொடுக்கிற இடத்தில் பரக்கத்தான ரசூல் பிறக்க வேண்டும். திங்கள்கிழமை பிறந்து விட்டது. திங்கள்கிழமை இரவு பிறக்கிறது. மகரிபுல இருந்தா இஸ்லாமிய கணக்கு. திங்கள்கிழமை பிறக்கிறது. மதீனத்து வீதிகளும் மக்காவின் வீதிகளும் எப்படி இருந்தது வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் வீட்டிலே பிறந்தார்கள். பனூ ஹாஷிமினுடைய பொது தளவாடத்தில் பிறந்தார்கள் என்றெல்லாம் ரிவாயத்துக்கள் இருக்கிறது. ஆமினா ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிறார்கள். வீட்டு சூழல் ஒரு பக்கம், சமூக சூழல். மக்கமா நகரத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். யார் அந்த ஹஸ்ஸான்? 120 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். 60 ஆண்டுகள் குஃப்ரில் இருந்தார். 60 ஆண்டுகள் ரசூலை புகழ்ந்து கொண்டே இருந்தார். பெருமானாரை புகழ்ந்து கவிபடிக்கிற கவிஞர்களில் மிகச்சிறந்தவர் ஹஸ்ஸான். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். அல்லாஹ் ஜிப்ராயீலின் உதவியை இவருக்கு தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறாங்க. அந்த ஹஸ்ஸான் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், அப்ப ஒரு யூதன் தெருவிலே ஓடி வருகிறார். நஜ்மி அஹ்மத், அஹ்மத் என்ற நட்சத்திரம் பிறந்து விட்டது. ஒரு நபி பிறக்க போகிறார், இறுதி நபி பிறக்க போகிறார், இன்று இரவு அவர் பிறக்க போகிறார் என்று மக்காவில் இருக்கிற எல்லா வீதிகளிலும் அந்த யூதன் ஓடி வந்து இறுதி நபியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். இதை நான் கண்டேன். அப்துல் முத்தலிப் ஏற்கனவே நிறைய பேர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவர். இன்னொரு பக்கம் தாஜிர் யஹூத், மக்காவிற்கு வந்த யூத வியாபாரி, நட்சத்திர கணக்குகளை அறிந்த வியாபாரி. அங்கே இருக்கிற தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். மக்காவின் தலைவர்கள் தாருன் நதுவாவில் ஒன்று சேர்க்கிறார்கள். அவர்களிடத்திலே சொன்னார், உலகத்தில் மக்காவில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்லிவிடுங்கள், இங்கு நபி பிறக்க போகிறார். தௌராத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் வந்துவிட்டது. அவர் நபி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுடைய 2 தோள்புஜங்களுக்கு நடுவிலே நுபுவத்தின் முத்திரை இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? புறாவின் முட்டையை போல இருக்கும். அதை சூழ்ந்து முடிகள் முளைத்திருக்கும். அவர் நபி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? 2 நாட்கள் அவர் பால் குடிக்க மாட்டார். 2 நாள் அவர் பால் குடிக்க மாட்டார். அல்லாஹு அக்பர். எங்கே பிறந்தார் என்று தெரிந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள். இந்த செய்தி மக்கா முழுக்க, என தலைவர்களுக்கு செல்கிறது அல்லவா, மக்கா முழுக்க காட்டு தீ போல் அந்த தீ பரவுகிறது, இந்த செய்தி பரவுகிறது. கடைசியில் அப்துல் முத்தலிபின் வீட்டில் குழந்தை பிறந்ததாக செய்தி வருகிற போது நேர அந்த தாஜிர் சென்றார், அந்த யூத வியாபாரி சென்றார், பெருமானாரை கண்டார், பெருமானாரை பார்க்கிறார், அடையாளங்களை கண்டார், மயங்கி விழுந்தார். எழுந்த போது ஏன் மயங்கினீர்கள் என்று கேட்க, பனு இஸ்ராயில் இத்தனை காலம் வரை நபித்துவம் என்பது பனு இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்தது, இப்பொழுது அது முடிந்து விட்டதே, அரபுகளுக்கு மாறிவிட்டதே என்ற கவலையில் தான் நான் மயங்கி விழுந்தேன் என்கிறார். அல்லாஹ் அக்பர். பெருமானாரினுடைய பிறப்பின் சுப செய்திகள் இரவு முழுவதும் பேசுகிறார்கள். இது மக்காவில் நடக்குது. மதீனாவில் பனு நுலைர், பனு கைனகா யூதர்கள் மொத்தம் 3 அமைப்பாக இருந்தார்கள். நம்ம ஊர்ல இருக்கிறோமா இல்லையா, பட்டான், ராவுத்தர், லெப்பை இப்படிலாம் இருக்கோம்ல, அதே மாதிரி யூதர்கள் 3 அமைப்பில் இருந்தார்கள். பனு நுலைர், பனு கைனகா, பனு குறைவா. இவர்கள் எல்லாம் மதீனாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நஜ்மி முஹம்மத் பிறந்து விட்டது,
அது மட்டும் பேசல, அந்த பிறந்த முகம்மதின் அடையாளம் பேசுகிறார்கள். தௌராத்தில் இருக்கிறது, மற்றவர்களுக்கு எதெல்லாம் கழிவோ அதெல்லாம் இவருக்கு புனிதமானது. இப்படி ஒருவர் உலகத்தில் பிறக்கப் போகிறார். அந்த செய்தி நஜ்மி அஹ்மத் வானத்தில் தோன்றிவிட்டது. அவரின் வேர்வையும் அவரின் உமிழ்நீரும் எச்சிலும் அவரின் முடியும் அவரின் சிறுநீரும் கூட மதிக்கத்தக்கது. இப்படி ஒரு மனிதர் பிறக்கப் போகிறார். ரசூல் என்ன பிறக்கவே இல்லை, ஆனால் பிறந்ததற்கு பிறகு அதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கத் சஹாபாக்கள்லயே ஆக கருப்பான சஹாபி. கத்தால வாட, பக்கத்துல ஒரு ஆளு வராது, நண்பர்கள் இல்லை, கட்டிய மனைவி இல்லை, உற்றார் உறவுகள் இல்லை, கத்தாழை வாடை. நாயகத்திட்ட வந்து சொல்றார், ரசூலே என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை, என்னை நேசிக்கிற ஒருவர் கூட இல்லை, என்ன செய்வது ரசூலே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவரின் மீது தடவினார். உமிழ்நீரை எடுத்து அவரின் மீது அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கதின் மீது தடவுகிறார்கள். அதற்கு பிறகு சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. அவர் அருகிலே அமர்வதற்கு நபித்தோழர்கள் போட்டி போட்டி. அந்த உமிழ்நீர் செய்கிற சாதனை, அதைத்தான் அன்றே சொல்லுகிறார்கள். பெருமானார் பிறக்கிற இரவு பேசிக் கொள்ளுகிறார்கள். உமிழ்நீர் கூட, எச்சில் கூட. அப்துல்லாஹ் இப்னு உர்வா இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறாரே, அவர் ஒழு செய்து துப்பிய எச்சிலை எடுத்து தன் மீது தடவிக் கொள்கிறார்கள் நபித்தோழர்கள். இப்படி ஒருத்தர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி, எனக்கு ஒரே கத்தால வாடையா இருக்கு, ஆப்சா நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க சொல்ல, குரானை ஓதி இல்லையா அந்த பரக்கத்துல எச்சிய துப்பி அவர் மேல தடவுனா ஆப்சா ஊருக்கு போக முடியுமா? இல்லையா? இது நம்ம ஊரு. ஆனா பெருமானாரினுடைய உமிழ்நீரும் பரக்க. இதை நான் சொல்லவில்லை, பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் தௌராத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். உலகத்திலே வேர்வை மதிக்கத்தக்கது என்பது நபிக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் பில்கேட்ஸின் வேர்வை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? உலகத்தில் எந்த நபியின் வேர்வையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? வேர்வை கூட பாதுகாக்கப்படுகிற நபி தோன்ற போகிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. பெருமானாரின் காலத்தில் அதுவும் நடந்தது. ஒரு ஏழை நபித்தோழர் நாயகத்திட்ட வர்ற, ரசூலே வீட்டுல கல்யாணம், பெருமானார் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லை ரசூலே. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லை ரசூலே. அந்த காலத்துல நறுமண பொருட்களை வைத்துத்தான் திருமணம் நடத்துவார்கள். கடுமையான வெயில் காலம், கொஞ்சம் சின்ன பாட்டிலை எடுத்தாங்க, எடுத்து தன்னுடைய வேர்வையை பிடித்து கொடுத்தார்கள். அதை எடுத்து வீட்டிலே தடவிக்கொள் என்றார்கள். அவரும் போய் வேர்வையை எடுத்து வீட்டில் தடவினாரு. அந்த வீட்டுக்கு பேர் பைத்துல் மூத்யமி, நறுமணம் கமலும் வீடு, வேர்வையின் மரியாதை. இப்ப நாயகத்தினுடைய மதிப்பு என்னங்கிறத பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் மௌத்தா போயிட்டார், ஆனா அந்த வீட்டில் வாடை நீங்கவில்லை. நாம என்னென்னமோ அத்தரை கொண்டு வந்து போடுறோம், அதை போடுறோம், புகூர் போடுறோம், அதை போடுறோம், அந்த ஸ்மெல் நிற்கவே மாட்டேங்குது என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு துளி வேர்வையை தடவினார், அவர் மௌத்தாகியும் அந்த நறுமணம், பெருமானாரின் வேர்வையின் நறுமணம். அல்லாஹ் அக்பர். கடைசியில் அந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு நினைச்சிட்டு 40,000 திருகத்தை தூக்கிட்டு அந்த வீட்டை வாங்குறதுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ளிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. என்னங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றீங்களே? இல்லை, இந்த வீட்டை வாங்கிட்டு இப்பதான் வர்றேன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாழ்க்கையில் நன்மையில் உங்களை முந்தவே முடியவில்லையே என்றங்களாய்த்து கொண்டு வரலாறுகள். நறுமணம், அவர்களுடைய வேர்வையும் மதிக்கத்தக்கது. இந்த தௌராத்தில் முன்பே சொல்லப்பட்டு விட்டது. முடியும் மதிக்கத்தக்கது. இன்னைக்கு யாராவது நம்ம சலூன் கடைக்கு போறோமா இல்லையா, என் முடி வெட்டிட்டீங்க அதனால அதெல்லாம் எடுத்து கொடுங்க, நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறோமா? பில்கேட்ஸின் முடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? முடிகள் பாதுகாக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. முடி கூட பாதுகாக்கப்பட்ட
முடிக்கு கூட சனது இருக்கிற தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹு அக்பர். இதையெல்லாம் இரவு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு ஒருவர் பிறக்கப் போகிறார், நபி பிறக்கப் போகிறார். நபியின் தன்மை இது. இதற்கு இடையிலே மக்காவிலே கைஸ் நசாராக்களின் தலைவர் அப்துல் முத்தலிப் எங்கே என்று தேடி வருகிறார். தேடி வந்தவர் அப்துல் முத்தலிபிடத்திலே சொன்னார், இன்று இரவு உங்கள் இல்லத்தில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், அதனால் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது என்று நசாராக்களின் தலைவர் ரைஸும் சொல்லுகிறார். இது ஒரு பக்கம் வெளி உலகத்தில். இனி பெருமானாரின் வீட்டுக்குள்ளே நுழைகிறோம். பெருமானார் பிறக்கப் போகிறார்கள். பொதுவாகவே குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் அங்கே பெண்கள் இருப்பார்கள் இல்லையா, பிரசவம் பார்ப்பதற்காக. பெருமானாருக்கு பிரசவம் பார்க்க இருந்தவர்கள் யார்? எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். பெருமானார் பிறக்கிற போது பிரசவத்திலே பெருமானாரை கண்டு மகிழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசவம் நேரம் நெருங்குகிறது. ஆமினாவினுடைய வீட்டிலே ஷிஃபா 3 பெண்மணிகள் இருந்தார்கள். யார் அந்த ஷிஃபா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார் உம்மு ஐமன். பெருமானாரை வளர்த்து உருவாக்கிய உம்மு ஐமன் உசாமா இப்னு ஸைதினுடைய தாயார் உம்மு ஐமன் இருக்கிறார்கள். ஃபாத்திமா. யார் அந்த ஃபாத்திமா? அம்ர் இப்னு அபில் ஆஸினுடைய தாயார். 3 பேரும் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் அறிவிக்கிறார்கள், பிறக்கும் நேரம் வந்தது, வீடெல்லாம் பிரகாசம், ஒளிமயம். அந்த ஒளியில் எதை கண்டோம் தெரியுமா? சிப்பா சொல்லுகிறார்கள், அந்த வீட்டிலே வந்த பிரகாசத்தின் ஒளியில், அந்த ஒளியின் பவரில் ஷாம் சிரியாவினுடைய மாளிகையை கண்டேன் என்கிறார்கள். அப்ப அந்த ஒளியின் பவர் எப்படி இருந்திருக்கணும்? மக்காவிலே இருந்து கொண்டு சிரியா 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சிரியாவினுடைய மாளிகையை, குசூர்களை நான் கண்டேன். வானிலிருந்து ஊருளிங்களும் வானவ பெண்களும் உள்ளே இறங்கி ஒளிமயமாக கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் மணிவயிற்றிலிருந்து வெளிவரப் போகிறார். இந்த உலகம் சிறப்பதற்கு பூமான் பிறக்கப் போகிறார்கள். எப்படி வருகிறார்கள் பெருமானார்? தானும் சுத்தமாகி தாயையும் சுத்தப்படுத்தி வெளியே வருகிறார்கள். பெருமானார் பிறக்கிறார்கள். சஜிதாவின் தோற்றத்திலே பெருமானார் பிறக்கிறார்கள். தன்னுடைய ஆள்காட்டி விரலை உயர்த்தியவராக பிறக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போது தாயார் சுத்தமாக இருக்கிறார். உலகத்திலே எந்த தாயாக இருந்தாலும் குழந்தை தீட்டு, பிரசவ தீட்டு என்று அசுத்தமாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு தொழுகை இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒரே ஒரு குழந்தை, ஒப்பற்ற குழந்தை பூமியில் பறக்கிறது, ஒரு சொட்டு இரத்தம் இல்லை. இப்படி ஒரு குழந்தை. அப்ப நம்ம நபி யார்? எப்படிப்பட்ட நபியின் உம்மத்துக்கள் நாம்? அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் பூமிக்கு வருகிறார்கள். பரிசுத்தம் பெற்றவர்களாய் பூமிக்கு வருகிறார்கள். அதை டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுவார். எழுதுகிற போது எழுதுகிறார், மாற்று மத சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர் எழுதுகிறார், முகம்மது பிறந்தார், பூமிக்கு வந்தார், பூமிக்கு வந்தவர்களை சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணீரை ஊற்றி கழுவணும். அப்படி அந்த பரிசுத்தமான மேனியில் தண்ணீரை ஊற்றுகிற போது மேனியில் படுவதற்கு முன்னால் அது தண்ணீராக இருந்தது. பெருமானாரின் மேனியில் பட்டவுடன் அது பன்னீராய் மாறியது. பெருமானாரின் மேனியில் இருந்து பிரிக்கிற போது அது கண்ணீராய் பிரிந்தது என்று எழுதுகிறார். பெருமானாரின் மேனியை விட்டு பிரிந்து விட்டோமே என்று தன் கவிவரிகளை அவர் வடித்து காட்டுகிறார். பூமான் நபிகள் கோமான் பிறக்கிறார்கள். பொதுவாகவே அரபுகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இரவு நேரத்தில் குழந்தை பிறந்தா ஒரு பாத்திரம் இருக்கும், அங்க வச்சிருவாங்க. பகலில் தான் அந்த குழந்தையை எடுத்து பால் கொடுப்பார்கள். அந்த பாத்திரத்துக்கு பேர் புர்மா என்று சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்திலே பெருமானாரும் வைக்கப்படுகிறார்கள். மறுநாள் காலை
அந்த பாத்திரம் இரண்டாக பிளந்திருக்கிறது. அப்பொழுதே பேசிக்கொண்டார்கள், இவர் ஜஹாலத்தை இரண்டாக பிளந்து விடுவார் என்று அரபுலகம் பேசிக்கொண்டது. பிறந்த குழந்தை எப்படி பிறந்தது தெரியுமா? ஹத்தனா செய்யப்பட்டவராக. அப்ப ஹத்தனாவுக்கான மரியாதை என்ன உலகத்தில்? இன்னைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது, நிறைய நோய்களுக்கு தடுப்பாக ஹத்தனா இருக்கிறது என்று பேசுகிறது. மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இன்றைக்கு ஹத்தனா செய்து கொள்ளுகிறார்கள். அதன் சிறப்பு அடாதியான உலகத்தில் தோன்றிய நபிமார்களில் 1,00,000 பேர்களில் 14 பேர் தான் ஹத்தனா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். பூமியில ஹத்தனா செய்யப்பட்டு பிறந்தவர்கள் 14 பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சீஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 14 பேர் தான் ஹத்தனா செய்யப்பட்டு பிறந்தார்கள். உலகம் அதிசயமாக பார்க்கிறது. அதை போல தொப்புள் குடியும் சரி செய்யப்பட்டு பிறந்தார்கள். இல்லாட்டி தொப்புள் குடியை அறுத்து அதை சரி செய்ய வேண்டும், அப்பொழுதும் ரத்தம் வெளியே வரும். ஆனால் பெருமானாருக்கு இது எதுவும் நடக்கவில்லை. அரபுலகம் எப்படி பேசும்? காட்டுத்தீ போல் இந்த செய்தி பரவுகிறது. இப்படி ஒரு குழந்தையை நாங்கள் கண்டோம். ஹத்தனா செய்யப்பட்ட நிலையில், பரிசுத்தமான நிலையில், பிரகாசத்தோடு அற்புதமாய் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அரபுலகம் முழுக்க செய்தி பரவுகிறது. அல்லாஹு அக்பர். பிறந்த குழந்தை பேசுகிறது. உலகத்தில் என்னைக்காவது பிறந்த குழந்தை பேசியிருக்க? ஹதீசுகளிலே வருகிறது, 6 மாத பிள்ளை பேசியதா 4 பேர்களை பற்றி வருகிறது. 6 மாதத்தில் பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தப்படுத்திய குழந்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் இல்லையா? நமக்கு செய்தி தெரியும். தாயார் குழந்தைய ஊருக்குள்ள கொண்டு வந்தாக்க எப்படி பேசுவாங்க? தகப்பன் இல்லாமல் குழந்தை பிறந்தா ஒரு மாதிரியாக பேசுகிற போது அந்த குழந்தை சொன்னது, இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் இல்லையா? அந்த அன்புக்குரியவர்களை, தொட்டில் குழந்தையாய் ஈசாவே பேசுகிறார். தொட்டில் குழந்தையாய் 6 மாத பிள்ளை ஈசா பேசுகிறார். என்ன சில ரிவாயத்துக்கள்ல 10 நாள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அந்த அம்மா வந்ததே அங்கிருந்து தெரியாமத்தான் இருந்து 10 நாள் கழிச்சு வந்தாங்க என்றெல்லாம் ரிவாயத்துக்கள் இருக்கிறது. ஆக ஒரு சில தினங்களில் ஈசா பேசினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பரிசுத்தப்படுத்திய குழந்தை 6 மாதத்தில் பேசியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட மாண்டிட்டாங்க. முதல்ல யாருதான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர்களுடைய இல்லையா மனைவி, அசீஸினுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்கிறாங்க. உள்ள போயாச்சு, கூட்டு போயாச்சு. என்னை தவறுக்கு வா என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார்கள். மாதல்லா, அந்த பெண் பேரழகி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பேரழக. தவறுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. பெண் தான் அழைத்திருக்கிறார்கள். கூப்பிடுறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதல்லா என்று ஓடுகிறார்கள். கதவு திறக்கிறது. சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள். சட்டை கிழிந்து போகிறது. அந்த பெண்மணி சொல்லிவிட்டார்கள், என்னை கெடுக்க வந்தார். இப்ப பிரச்சனை முற்றுகிறது. இதெல்லாம் நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிற செய்தி. அந்த தொட்டில் குழந்தை, 6 மாச குழந்தை சொல்லுச்சு, சட்டையின் முன்பகுதி கிழிந்திருந்தால் இவர் தவறு செய்தார் என்ற அர்த்தம். சட்டையின் பின்பகுதி கிழிந்திருந்தால் அந்த பெண் தவறு செய்தால், தவறுக்கு அழைத்தாள் என்ற அர்த்தம். தொட்டில் குழந்தை காப்பாற்றியது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறு பேசுகிறது. 3வது மாஷித்தத்தே ஃபிரௌன். ஃபிரௌனிடத்திலே மகளுக்கு பணி செய்கிற பணிப்பெண் இருந்தாள். அவள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டாள். மாஷித்தத்தே ஃபிரௌன். சீப்பு கீழே விழுகிறது. அல்லாஹ் என்று எடுக்கிறாள் சீப்பை. உடனே ஃபிரௌனுடைய மகள் கேட்டாள், என் ரப்பு தானே கடவுள், என் தகப்பன் தானே கடவுள், வேறு என்ன அல்லாஹ் என்று எடுக்கிறாள்.
அப்ப அந்த பணிப்பெண் சொன்னால், உன்னையும் என்னையும் உன் தகப்பனையும் விண்ணையும் மண்ணையும் அனைத்தையும் படைத்தவன் ஏக இறைவன் ஒருவன் தான் என்று சொல்ல இந்த செய்தி ஃபிரௌனுக்கு செல்கிறது. நீ வேறொருவனை கடவுளாக கருதுகிறாயா? என்னை தவிர. ஆம், என்னையும் உன்னையும் படைத்தவன் வேறொருவன் தான். அல்லாஹு அக்பர். இப்பொழுது அன்பிற்குரியவர்களே, அந்த பெண்ணுக்கு சித்திரவதை வழங்கப்படுகிறது. 2 பிள்ளைய, ஒரு பிள்ளைய கொண்டுறான், இன்னொரு பிள்ளை 6 மாத பிள்ளை கொல்ல நினைக்கிறான். இந்த பிள்ளைய கொல்ல போற ஈமான விடு. அப்ப அந்த தொட்டில் குழந்தை பேசியது 6 மாச பிள்ளை பேச்சு, அம்மா எப்படியா இருந்தாலும் கொன்றுவான், நாம சந்திக்கிற இல சொர்க்கம், ஈமானை மட்டும் விட்டு விடாதே அம்மா என்று மாசித்தத்தை ஃபிரௌனுக்கு பணி செய்த அந்த பெண்ணின் சிறிய பிள்ளை 6 மாதத்தில் பேசியது. ஜுரைஜ் 6 மாத குழந்தையால் பாதுகாக்கப்பட்டார். தொழுதுகிட்டு இருக்கும்போது, நபில் தொழுதுகிட்டு இருக்கும்போது அம்மா கூப்பிட்டா போயிடணும். இது சட்டம். அம்மா கூப்பிட்டா போயிடணும், அத்தா கூப்பிட்டா போகக்கூடாது. அம்மா கூப்பிட்டா போயிடணும். என்ன தாய்க்கு அவ்வளவு மரியாதையை மார்க்கம் வழங்குகிறது. அப்ப ஜுரைஜ் தாயார், இவர் தொழுதுட்டு இருக்கார், ஜுரைஜ் தாயார் கூப்பிடுறார். கூப்பிட்ட இவர் போகல. அந்த அம்மா பத்வா செஞ்சிருச்சு, உனக்கு விபச்சாரம் என்ற பெயர் வரட்டும், அப்படி வராம நீ சாக மாட்ட என்று அந்த அம்மா கோபத்துல பத்வா செஞ்சிருச்சு. தாயின் பத்வாவும் நடந்தது, இவரின் இபாதத்தும் நடந்தது, பாதுகாத்தது. கடைசியில் ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு பெண்ணின் மூலமாக இவர் இட்டுக்கட்டப்படுகிறார். நான் நீண்ட வரலாறை சுருக்கமாக சொல்லுகிறேன். பெண்ணின் மூலமாக இட்டுக்கட்டப்பட்டு இவர் பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டால் அந்த பெண்மணி ஒரு குழந்தையை இவரை கையில கொண்டு வந்து இவருக்கு பிறந்த குழந்தை தான் சொல்லிடுச்சு. இப்ப ஜுரைஜ் ஊர் மக்களால் நசுக்கப்பட்டு, ஊர் மக்களால் கஷ்டப்படுத்தப்பட்டு ஜுரைஜ் இருக்கிற போது தான் அந்த குழந்தை பேசியது, எனக்கு தகப்பன் இவர் தானே தவிர இந்த ஜுரைஜ் இல்லை என்று அந்த குழந்தை பேசியது வரலாறு பேசி. ஆனால் இவர்கள் எல்லாம் ஈசா 10 நாளில் பேசினார், மற்றவர்கள் 6 மாத குழந்தையாக பேசினார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் அல்லாஹு அக்பர் பெருமானார் தக்பீரோடு பிறக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி கபீரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரோடு அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு பிறந்த நாளே அல்லாஹுவை புகழ்ந்து இந்த பூமிக்கு வருகிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பின் செய்தி ஊர் பக்கம் போகிறது. அப்துல் முத்தலிப் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இன்னொரு பக்கம் இப்லீஸ், ஏனென்றால் உலகத்தினுடைய அனைத்தையும் மாற்ற வந்த தலைவர் இல்லையா, இவர் வந்து விட்டால் இப்லீஸுக்கு பிரச்சனை. அதனாலதான் எல்லா ஹதீஸ் நூட்களிலும் எழுதுவார்கள், 4 இடங்களில் இப்லீஸ் கடுமையாக அழுதார், கோலமிட்டு அழுதார், தேம்பி தேம்பி அழுதார். எல்லாத்தையும் அள வைப்பவன் அவன் இல்லையா இப்லீஸ். எல்லாத்தையும் அள வைக்கிற இப்லீஸ் 4 இடத்துல, முதல்ல இப்லீஸ் சபிக்கப்பட்ட போது தேம்பி தேம்பி அழுதார் சபிக்கப்பட்ட நேரத்தில். இரண்டாவதாக பூமிக்கு இறக்கப்பட்ட நேரத்தில் தேம்பி தேம்பி அழுதான். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று தேம்பி தேம்பி அழுகிறான். தன்னுடைய படைகளை அனுப்பினான், நீங்கள் தேடுங்கள், எங்கே முகம்மது இருக்கிறார். தேடப்படுகிறது. படைகள் எல்லாம் தேடி சொன்னார்கள், அப்துல் முத்தலிபினுடைய வீட்டிலே அப்துல்லாவுக்கு மகனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது இப்லீஸ் வருகிறான். எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்லுகிறது, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறிந்தார்கள். அதில் என்ற இடத்தில் போய் அவன் விழுகிறான். அல்லாஹு அக்பர். இது ஒரு பக்கம். மக்காவிலே காபத்துல்லாவுக்குள்ளே 360 சிலைகள். பெருமானார் பிறக்கிற நாள் 360 சிலைகள். அதன் பொறுப்பாளர்கள் 4 பேர். நௌஃபல் இப்னு வரக்கா, ஸைத் பின் அம்ர், உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ். இந்த 4 பேரும் தான் தலைவர். இந்த 4 பேர்களும் திறக்கிறார்கள். எல்லா சிலைகளும் குப்புற கிடக்கிறது. நின்று கொண்டிருக்கிற சிலைகள் குப்புற கிடக்கிறது. அப்பொழுதே உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ் சொன்னார், ஏதோ ஒரு புதுமை மக்காவுக்குள் நடந்திருக்கிறது, மக்கள் பேசுகிறது உண்மையாகிவிட்டது, எல்லோரும் ஒருவர் பிறந்திருக்கிறார், அவரால் மாற்றம் வரும் என்றார்கள். இன்றைக்கு 360 சிலைகளும் சிதைந்து கிடக்கிறதே, மாற்றம் காணப்பட போகிறது.
இங்க ஒரு பக்கம் நஜ்ஜாசி மன்னர் அபிசீனியாவில் அவர் வணங்குகிற நஸ்ரானி, அவர் வணங்குகிற அந்த சர்ச்சுக்கு செல்லுகிறார். உள்ளிருந்து குரல் வருகிறது, முகம்மது பிறந்து விட்டார், இனி ஏன் இன்னும் தயக்கம் உங்களுக்கு? இறுதி நபி வந்து விட்டார், மற்ற நபிமார்களின் மார்க்கம் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்று அபிசீனியாவில் நஜ்ஜாசி மன்னரின் அந்த கனீசாவுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளிருந்து குரல் வருகிறது. இதெல்லாம் நடக்கிறது. இதை தாண்டிய அதிசயங்கள். பெருமானாரின் பிறந்த அன்று உலகம் முழுக்க அதிசயம். ஏனென்றால் அவர் உலகத்திற்கே நபி இல்லையா? மற்ற நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்திற்கான நபிமார்கள். ஆனா முழு உலகத்திற்குமான நபி. அந்த நபியை நம்ம முழு உலகத்துக்கு போய் சேர்த்தோமா? நமக்கே நபியின் வரலாறு தெரியாது. முழு உலகத்திற்குமான நபி பிறக்கிறார். தஜ்லான் நதியில் மாற்றம் ஏற்படுகிறது. தஜ்லான் நதி, அதில் கட்டப்பட்ட அணை உடைந்து போகிறது. அப்பொழுதே மன்னனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு உறுதியாக கட்டப்பட்ட அணை உடைந்து போகிறது என்றால் நீங்கள் முனஜ்ஜிமீன்களை அழையுங்கள். நட்சத்திர கணக்கர்கள் அத்துணை பேர்களும் 150 நட்சத்திர கணக்கர்கள் வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார்கள். கணக்கு போட்டு சொல்லுங்கள் என்று சொல்ல, ஒருவர் பிறந்திருக்கிறார், ஒருவர் பிறந்திருக்கிறார். முழு உலகத்திற்கும் அவர் வழிகாட்டியாக வருவார். பெருமானார் பிறந்த நாள் 1000 ஆண்டுகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பு, அணையா நெருப்பு. ஒரு நாளும் அது அணைந்ததில்லை. 1000 ஆண்டுகள் பார்சியில் அணைந்து கொண்டிருந்த அணையா நெருப்பு அணைந்து போய்விட்டது. வற்றாமல் இருந்த புகைரா ஏரி, புகைரா ஏரியில் தண்ணீர் வற்றியதாக வரலாறே இல்லை. பெருமானார் பிறந்த அன்று தண்ணீர் வற்றி போனது. கிஸ்ரா நாட்டு மன்னன், மன்னனின் கோட்டை எப்படி இருக்கும்? மன்னனின் கோட்டை, அதிலிருந்து 14 செங்கல்கள் விழுகிறது. 14 தலைமுறைதான் ஆட்சி செய்யும் என்பதை காட்டும் முகமாக, அல்லாஹு அக்பர், 14 தலைகள் விழுந்துவிடும் என்று சொல்லும் முகமாக 14 செங்கல் விழுகிறது. அங்கேயும் கிஸ்ரா நாட்டு மன்னன் மக்களை ஒன்று சேர்க்கிறான். அங்கிருக்கிற மந்திரவாதிகள் அத்துணை பேர்களையும் அழைக்கிறான், கஹான்களை அழைக்கிறான். அழைத்து கேட்கிற போது ஒரு புதியவர் இங்கே இன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்று செய்வார். இதையும் தாண்டி பெருமானார் பிறந்ததோடு நட்சத்திரங்களை கொண்டு சைத்தான்கள் விரட்டப்படுகிறார்கள். ரசூலுல்லாவுக்கு முன்னாடி எல்லாம் ஜோதிடக்கலை ரொம்ப வேகமா இருந்துச்சு. குட்டி சைத்தான்கள் போய் அங்க கேட்டுட்டு வருவாங்க, ஒட்டு கேட்டுட்டு வருவாங்க. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரின் பிறந்த நாள் பகலிலும் நட்சத்திரங்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஒரிஜினல் வந்த டூப்ளிகேட் போய் அதான ஃபார்முலா. பெருமானார் வந்தார்கள், எல்லாம் அசத்தியம் அழிந்தது. இன்னைக்கு அப்படி நேர் மாற்றம். இன்னைக்கு டூப்ளிகேட் வந்தவொடனே ஒரிஜினல் பலமிழந்து போய்விடுகிறது இல்லையா? டூப்ளிகேட் டாக்டருக்கு நிறைய மரியாதை. இன்ஜினியர்லாம் டாக்டர் ஆயிட்டாராம் ஒரு இடத்துல. இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டார். டாக்டருக்கே பிரச்சனையாகி போச்சு. அவர் டாக்டர் ஆனதோடு ஒரு டூப்ளிகேட் டாக்டர் ஆயிட்டா கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ஒன்று செய்வானு. இப்போ இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டாரு. நான் எல்லா நோய்க்கும் மருந்துவை பார்ப்பேன், ஃபீஸ் 500 ரூபா, சரியா காட்டி 1000 ரூபா தர்றேன். இது ஒரிஜினல் டாக்டருக்கே குழப்பமா போச்சு. என்னடா அது இப்படி சொல்றாரு? சரி நம்மளே போயிடுவோம். டாக்டர் போய், எனக்கு நாவில் ருசி கம்மியாக இருக்கு, நீங்கள் தான் பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை, அந்த 30ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து நாக்கை நீட்டி ஊற்றுனா பெட்ரோலை ஊற்றிருக்கான். அடப்பாமி, பெட்ரோலே சுவை வந்து விட்டது, 500 கொடு, வாங்கியாச்சு. இவனை எப்படியாவது தடுத்தரணும்னு அடுத்த வாரம் போய் ஞாபக சக்தி மறந்து போச்சு, ஒன்றுமே ஞாபகமே இல்லை. ஒரிஜினல் டாக்டர் டூப்ளிகேட்டை போக அந்த 30ஆம் நம்பர் பாட்டில் எழுந்திருக்கான். உடனே அவனுக்கு ஞாபகம், இது பெட்ரோல் பாட்டில் ஆச்சு, 500 கொடு, ஞாபகம் வந்துருச்சு. 3ஆவது வாரம் போனானா எப்படியாவது இவனை கவுத்தரணும்னு. இன்ஜினியர் டாக்டர் போன உடனே எனக்கு கண்ணு தெரியலன்ட்டான், கண் பார்வை சரியாகும். இவன் சொன்னானா, இன்ஜினியர் டாக்டரு உண்மைதான், இதுக்கு மருத்துவம் என்கிட்ட இல்லை, அதனால நான் தோத்துட்டேன், உனக்கு 1000 ரூபா தர்றேன்ட்டு 2 200 ரூபா நோட்டை கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு நான் என்ன கிறுக்கனா, 2 200 கொடுக்குறேன், பார்வை தெரிஞ்சிருச்சு, 500 கொடு. அப்ப
டூப்ளிகேட் வந்தால் இங்கே ஒரிஜினல் போகிறது. ஆனால் பெருமானாரின் பிறப்பு அப்படி அல்ல. பூமான் நபிகள் கோமான் தோன்றினார்கள், எல்லா சைத்தான்களும் அழிந்து போனது. பூமான் நபிகள் கோமான் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். பூமியே வெளிச்சமானது. இனி பெருமானாருக்கு எப்படி பெயர் சூட்டுவது? உலகத்திற்கே வழிகாட்டி இல்லையா? அந்த வழிகாட்டிக்கு பெயர் சூட்டி அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது? ரப்புதான் தீர்மானிக்கிறான். எப்படி தீர்மானிக்கிறான் என்பதை நாளை பார்க்கலாம். இன்றைய மசாயில், இன்றைய துவா, நிறைய பேருக்கு இந்த மனக்கவலை, ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாமல் நிறைய கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முடிவெடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை விடுவிக்கிற துவா அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி மலிக்கில் குத்தூஸ் ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ். சுபஹானல்லாஹில் மலிக்கில் குத்தூஸ் ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ் ஜல்லத்தி சமாவாத்து வல்லர் பில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத். ஜல்லத்தி சமாவாத்தி வல்லர் பில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத். இதை ஒருத்தர் 11 தடவை ஓதிட்டு அவர் ஊதிக்கொண்டால், நெஞ்சில ஊதிக்கொண்டால், என்ன மனக்கவலை இருந்தாலும் அந்த கவலைகள் நீங்கிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக.